ஆன்லைனா ஆஃப்லைனா அப்படின்ட்டு கொஸ்டின்ஸ் ரொம்ப ரைஸ் ஆகுது. ஆன்லைனில் எடுத்தால் ஃபிசியோதெரப்பி எப்படி, ஆஃப்லைனில் எடுத்தால் கழுத்து வலிக்கோ, இடுப்பு வலிக்கோ, முழங்கால் வலிக்கோ, இல்லை குதிங்கால் வலிக்கோ, தலை சுத்தல், இந்த மாதிரி நிறைய ட்ரபிளுக்கு ஆன்லைனில் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் ஈஸியாக, ஆஃப்லைனில் ஈஸியாக, எது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், எது ரொம்ப நல்லது அப்படி நிறைய பேர் ஃபோனில் கேட்குறீங்க. அதுக்கு இன்றைக்கி ஆன்சர் பண்ணுறேன். ஆனால் வழக்கம் போல் எக்ஸசைஸும் சொல்லித்தரேன். எதுக்கு, ஃப்ரோசன் ஷோல்டருக்கும் கழுத்து வலிக்கும் சேர்ந்து ஒரு 3-4 எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ நான் என்னங்கிறேன்னா, இந்த ஆன்லைனா ஆஃப்லைனா அந்த ஆராய்ச்சி கூட உங்களுக்கு தேவையில்லாதது. உங்களுக்கு சரியாகணும், சரிங்களா? ஒரு ப்ராப்ளம் அதில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில், இப்போ இருக்கிற டிராஃபிக்கில், உங்களுக்கு நேரமின்மையில் அண்டு இப்போ ஃபுல்லாக எக்ஸசைஸ்லேயே க்யூர் ஆகணும்னு நினைக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஆன்லைன் தான் பெட்டராக இருக்குது. அது ஏன்னு நான் வரிசையாக ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஏன் பெட்டர்னு. அதே மாதிரி தான் எங்களுக்கும். நான் ஆன்லைன்னால தான் காலையில் 5 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 1 மணி வரைக்கும் கூட பார்க்க முடியுது. இடையில கொஞ்சம் ரெஸ்ட் இருந்துட்டு நிறைய வெளிநாட்டிலேருந்து பேஷண்ட்ஸ் வர்றதுனால ரொம்ப நேரம் அவைலபிளாக இருக்கேன். ஆன்லைன் மோஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது. உண்மையாலுமே சொல்கிறேன். ஃப்ரோசன் ஷோல்டருக்கு ஆஃப்லைனில் நான் 1 மாதம் வர சொல்லிட்டு இருந்தேன். ஆன்லைனில் 1 வீக் தான் வர சொல்கிறேன். மேக்ஸிமம் ரொம்ப 90 டிகிரிக்கு கீழே பிடிச்சிருந்தா மட்டும்தான் 15 டேஸ் வர சொல்கிறேன்னா நேரில் இல்லைங்க, வாட்ஸ்அப் வீடியோ காலில் வர சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோ செஷன்ஸ் எடுக்கிறப்போ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நிறைய பெனிஃபிட்ஸ்னால் என்னன்னு கேட்டால், கம்ஃபர்ட் ஆஃப் யுவர் ஹோம். உங்கள் வீட்டிலேருந்தே செய்கிறீங்க. அப்போ தான் சாப்பிட்ருப்பீங்க, இல்லை அப்போ தான் காஃபி குடிச்சிருப்பீங்க, டீ குடிச்சிருப்பீங்க, கரெக்டாக செஷனுக்கு ஃப்ரீயாக இருக்கிறப்போ உட்காந்துட்டு வீட்டில் ஹெல்ப் பண்ண ஆள் இருப்பாங்க. நீங்கள் செய்கிற எக்ஸசைஸை யாராச்சும் நீங்கள் செய்யறதை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அசிஸ்டன்ஸ் இருக்கும். வீட்டில் இருந்துக்கிட்டு நீங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக அந்த எக்ஸசைஸை நம்ம சொல்லித்தர செய்கிறீங்க. இது ஒன்றா வீட்டிலேருந்தே எடுக்கிறீங்களா? 2வது, வீட்டிலேருந்து எடுக்கிறப்ப தான் அந்த எக்ஸசைஸ் நல்லா மனப்பாடம் ஆகுது. ஒரு கிளினிக்கில் செஞ்சால் திரும்ப வீட்டில் போய் இப்போ செவுத்தில் இப்படி ஒரு எக்ஸசைஸ் சொல்லித்தரேன்னா வீட்டில் போய் செவுரில் செய்கிறப்ப அது உங்களால் ரீகலெக்ட் பண்ண கஷ்டமாக இருக்குது. ஆனால் வீட்டிலேருந்தே செஞ்சு பழகினா இங்கே தானே நின்று செஞ்சோன்ட்டு மனப்பாடம் அதிகமாகுது. 3வது என்னன்னு கேட்டிங்கன்னா, 1 மணி நேரம் ட்ரீட்மெண்ட்டுக்கு 3 மணி நேரம் ஆகுதுங்க. வீட்டிலேருந்து டிராஃபிக்கில் பைக்கோ காரோ பஸ்ஸோ பிடிச்சி பக்கமாக இருந்தால் கூட 1 மணி நேரம் ஆகும் போய் ரீச் ஆக. திரும்ப அங்கேருந்து கிளம்பி உங்கள் வீட்டுக்கு வர 1 மணி நேரம் ஆகும். அங்கே போயுமே உடனே பார்க்குறீங்களான்னா அதுவும் கிடையாது. சம்டைம்ஸ் ஈவன் நிமிஷ கணக்குலையோ மணிக்கணக்குலையோ வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நிறைய டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ 1 மணி நேரம் ட்ரீட்மெண்ட்டுக்கு 3-4 மணி நேரம் ஆகுது. ஃபிசியோதெரப்பி வேறு தொடர்ந்து எடுக்கணும். ஸோ எப்படி டெய்லி வேலையை விட்டு போவீங்க? அதே மாதிரி கிளினிக்குங்கிறப்போ யாருமே 24 ஹவர்ஸ் ஃபிசியோதெரப்பி கிளினிக் திறந்து வச்சுருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, மிகவும் குறைவு. அப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டைம் ஸ்லாட்லாம் கொடுப்பாங்க. என்கிட்ட டைம் ஸ்லாட்டே இல்லை. ஆன்லைனுங்கிறதுனால தான் வாட்ஸ்அப் வீடியோ காலில் எந்நேரம் வேணாலும் வந்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்த உடனே எந்நேரம் வேணாலும் அதை தொட்டு உள்ளே வந்துக்கலாம் வித்தவுட் ப்ரியர் இன்ஃபர்மேஷன். அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குது. பட் ஆஃப்லைனில் என்னால் கொடுக்க முடியாது, யாராலையும் கொடுக்க முடியாது. எப்போ வேணாலும் வாங்க, நைட்டு 12 மணிக்கு கூட கிளினிக் வாங்கன்னு சொல்கிறதுக்கான இடங்கள் இல்லை. ஸோ இது ஒன்றுங்களா? 1 மணி நேரம் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆன்லைனில் 1 மணி நேரம் தான் வர்றீங்க, 3 மணி நேரம் வர கிடையாது. 1 மணி நேரம் ட்ரீட்மெண்ட் கரெக்டாக 1 மணி நேரம் தான். அண்டு இதுக்குன்னு லீவ் போட தேவையில்லை. உங்களோட இன்கம் வந்துட்டுருக்கோம், வேலை நடந்துட்டுருக்கோம், அந்த லாஸ் கிடையாது. அப்புறம் ஹைலி எக்கனாமிக்கலாக இருக்குது, வெரி எஃபெக்டிவாக இருக்குது. இப்போ நீங்கள் பேஷண்ட்டாக வந்தால் கூட நாங்கள் கொஞ்சம் தூரத்தில் நின்று தானே கழுத்தை பார்ப்போம். லைக் இவ்வளோ பக்கத்தில் யாரையாச்சும் நிற்க வச்சு கழுத்தை பார்ப்பேனா? ஆனால் இப்போ என்னோடய ஐமேக்லாம் அப்படி இல்லை. இவ்வளோ தூரத்தில் தான் பார்க்குறேன். லைக் நெக்கு போஸ்டர் இப்படி இருக்குது, கை இப்படி தூக்க முடியல, எல்லாம் ரொம்பவும் கம்ஃபர்ட்டாக இருக்குது. இப்போ இந்த காலத்தில் உங்களை லேண்ட்லைனில் பேச சொன்னால் எவ்வளோ கஷ்டம். அந்த மாதிரி தான் ஆஃப்லைன் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம செல்ஃபோன் வச்சு ரொம்ப ஈஸியாக பேசிக்கிறோம். இப்போ அதெல்லாம் செல்ஃபோன்லாம் கெட்டதுன்னு சொல்ல முடியுமா? அதை எல்லாத்துலேயுமே பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. பட் செல்ஃபோன் யூஸ் பண்ணாமல் யாராச்சும் இருக்க முடியுமா? அந்த மாதிரி தான் இப்போது இந்த காலகட்டத்தில் டெக்னாலஜி வளர்ந்தப்போ ஆன்லைனில் எங்கள் ட்ரீட்மெண்ட்டே எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து க்யூர் பண்ணுற ட்ரீட்மெண்ட்டு. அப்புறம் இதில் எதுலேருந்து உங்களுக்கு ஆஃப்லைனு, எதுலேருந்து டைரெக்டாக பார்த்தா தான் நல்லா இருக்குது, அதெல்லாம் ஒரு பழக்கம்தான். உங்களுக்கு டைரெக்டாக பார்த்தா நல்லா இருக்குன்னு இல்லை. அதே மாதிரியே
ஃபிசியோதெரப்பியில் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து ஸ்ட்ரென்த் பண்ணி நான் வெயிட் பேரிங் நான் ஏரோபிக்ஸ் எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸு ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இன்க்ரீஸ் எக்ஸசைஸு இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்து தான் சரி பண்ணுறது. அதனால் டீச்சிங் மாதிரி தான் வருது. சொல்லி கொடுத்து சரி பண்ணுற இடத்துல வந்து நாங்கள் டச் பண்ணி பண்ணுறதெல்லாம் இல்லை. ஈவன் ஃப்ரோசன் ஷோல்டருக்கு கூட கையை பிடிச்சி அமுத்துறதெல்லாம் இல்லை. அப்படி அமுத்துனா வலிச்சு அடுத்த நாளே வரமாட்டீங்க. எல்லாமே நீங்களாக செல்ஃப் ஸ்ட்ரெச் பண்ண வச்சு ஃபுல்லாக க்யூர் ஆகுது. யாருக்குமே க்யூர் ஆகலன்னு இல்லை. எனக்கு நல்ல ரேட்டிங்ஸ் இருக்குது. எல்லாம் 5 ஸ்டார் 4.5 ஸ்டார் ரேட்டிங் போடுவாங்க. ஈஸியாக இருக்குது. அதில் நல்லாவே க்யூர் ஆகுறாங்க. ஸோ இந்த டவுட்டை வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம். கண்டிப்பாக ஆன்லைன் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட். அதுக்கு ஒரு ஜாகிரபி கிடையாது. உலகத்தில் எங்கேருந்து வேணாலும் வர்றாங்க. இல்லைன்னா இப்போ யூஎஸில் ஆஸ்திரேலியாவில் சுவிட்சர்லாந்துலேருந்து வர்ற பேஷண்ட்டு ஃப்ளைட் பிடிச்சி இந்தியா வந்து பார்ப்பாங்களா? பார்க்கவும் மாட்டாங்க. பார்த்தாலே வெரி 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 எக்ஸ்பென்சிவ், வேலை கெடும் எல்லாம். ஸோ எல்லாமே பயங்கர கரெக்டாக இருக்குது. ஃபிசியோதெரப்பி ஆன்லைனுக்கு ஒரு ஏற்ற ப்ரொஃபஷனாக இருக்குது. ஏன்னா டீச்சிங் எக்ஸசைஸு நாங்கள் ஒன்றும் நாட் டூயிங் எனிதிங், டீச்சிங் தான் எங்களுது. டீச் பண்ணி போஸ்டர் கரெக்ஷன் பண்ணி டூஸ் அண்ட் டோன்ட் சொல்லி கொடுத்து லைஃப் ஸ்டைலை எப்படி மாற்றுறது, மனநிலைக்கான அட்வைஸு, இது எல்லாமே டீச்சிங், ஆல்மோஸ்ட் டீச்சர் ப்ரொஃபஷன் மாதிரியே இருக்குது. ஸோ அதனால தான் இது முடியுது. ஆன்லைனில் வெரி சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுது. அதனால் இந்த டவுட்டை கண்டிப்பாக நீங்கள் குறைச்சிக்கலாம். நான் தெரியாமல் தெரிஞ்சு தான் சொல்கிறேன். ஆயிரக்கணக்கான பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் சொல்கிறேன். ஓகே, நெக்கில் பெயின், தலை சுத்தல், வாமிட் சென்சேஷன், கை விரல் மரமரப்பு, இல்லை கையை இப்படி தூக்குனாலாம் வலிக்கிறது, பின்னாடி கொண்டு போய் பிடிச்சா வலிக்கிறது, இந்த இடத்துல வலிக்கிறது, இது மாதிரி இருந்தால் சர்வைக்கலாவோ கழுத்து வலியாவோ ஸ்பாண்டிலைட்டிஸ் டிஸ்க் பல்ஜாவோ இல்லை ஃப்ரோசன் ஷோல்டர் அடசிவ் கேப்சுலைட்டிஸாவோ இருக்கும். அதுக்கெல்லாம் நான் எக்ஸசைஸ் சொல்லணும்னா கழுத்துக்கும் கைக்கும் சேர்ந்து இப்படி ஒரு ரொட்டேஷன் கிளாக் வைஸ் இந்த எக்ஸசைஸ், ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் இந்த எக்ஸசைஸ் செய்யலாம். எல்லாம் 7 தடவை 3 செட்டு கூட செய்யலாம். இந்த எக்ஸசைஸ் செய்யலாம். ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ், இந்த எலிவேஷன் டிப்ரெஷன் 1 2 3 4 5 6 7 8 9 10 கீழே போடலாம். திரும்ப 1 2 3 4 5 6 7 8 9 10 கீழே போடலாம். திரும்ப இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் செய்யலாம். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணுன்னா எனக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆர் டைரெக்டாக ஃபிசிக்கலாக இங்கே வர்றது. நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.